நல்லா இருக்கீங்களா? நைனா ஒருகிட்ட பூமாருக்கு இப்படி இருந்தா கொடுங்க. காசா காலையில வாங்கிக்கங்க. கடன் எல்லாம் குடுக்கறது இல்லப்பா. கடன் எல்லாம் குடுக்கறது இல்லையே. கேக்கலையா? கேக்குது. கேக்குறதே கடன், இதுல பூமார்க் வேற. என்ன? அட வாங்க பாட்டே. என்னடா என்ன கிண்டலா? இதுக்குத்தான் உள்ளூர்லயே பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்றது. பஸ் ஏறி வந்திருந்தா ஒழுங்கா கூப்பிட்டுருப்பேன்ல. கோச்சுக்காத பாட்டி. என்னத்த கோச்சுக்காத? ஐயா நான் வந்துட்டேனே. இந்த வெத்தலை பாக்கு அடிக்கிறது தூணுக்கு பக்கத்துல இருக்கு, போய் எடுத்துன்னு வந்துறேன். எங்க இங்கயா? இவனை பாரு, இங்க இருந்தா நான் எடுத்துக்க மாட்டேனா? எங்க வீட்டுலடா. அங்கெல்லாம் நான் போக மாட்டேன்பா. பெரியவங்க வேற கிட்ட செய்யறது இல்ல, மறைச்சு மறைச்சா பேசி நிக்கிறது. போய் எடுத்துன்னு வேற வேலை சொல்லு. அங்க மட்டும் நான் போக மாட்டேன். சந்திரா வந்திருக்கா, தசு புசு இங்கிலீஷ்ல பேசுவா. அங்க போய் ஏண்டா பொண்ணு படிச்சிருக்காளேன்னு பயப்படுறியா? படிச்சிருந்தா என்னடா, 1000 தான் இருந்தாலும் ஆம்பளை ஒரு படி மேலதான், பொம்பளை ஒரு படி கீழே தான். இப்ப என்ன, நான் அந்த பொண்ணை போய் கை பிடிச்சி இல்லடா நான் சொல்றேன். அங்க இருக்கிற வெத்த பாக்கு இருக்கிறது போய் எடுத்துட்டு வாடான்னு சொல்றேன். போடா. வர்றப்ப எடுத்துட்டு வரதுக்கு என்னவா? அதான் மறந்துட்டு வந்தேன் சொல்றேன். ஏன் கடிக்கிற? போய் எடுத்துன்னு வா. பாரு அங்க இல்லன்னா என் பேத்திட்ட கையில கொடுப்பா. பேசிக்கிட்டு நான் மாட்டேன். அட போடா போடா போடா. என்ன பா போக வச்சுட்டேன். மருமபிள்ள என்ன சொல்லிட்டு போகுது? எங்க அவன் கொஞ்சத்துலயா போறேன்றான். சிப்பு கட்டி அனுப்ப வேண்டியது இருக்கு. இந்த தடவை நம்மள ஒண்ணு அவன் ஏமாத்த முடியாது. இப்ப மட்டும் அவன் அங்க போனா என் பேத்திய கையை பிடிச்சு எடுத்துருவா. அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்கேன். நான் பாட்டி வெத்தலை பாக்க அடிக்கிற பார்த்தா தெரியல. ஆமா, உன் பாட்டி எங்க கண்ணுல படக்கானா? அது நல்லா இருக்குதா? அதுக்கு என்ன, நல்லாதான் இருக்கு. இது கூட நல்லாதான் இருக்கு. சாதாரணமா நினைக்காத, எங்க பாட்டிக்கு பாட்டி வாங்கினது. என்னது? உன் பாட்டிக்கு பாட்டி வாங்கினது இன்னுமா வச்சிருக்க? எங்க குடு பாக்கலாம். வந்துட்டான். என்ன போன வயசுல திரும்பி வந்துட்டான். சந்தோஷமா வர்றத பார்த்தா ஏதோ பேசிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பின்ன பேசாம எடுத்துட்டு வந்துட்டேன். என்னடா சொல்லுச்சு? பாட்டிக்கு பாட்டி வாங்கினதான். என்னது? பாட்டிக்கு பாட்டி வாங்கினதா? என்னடா சொல்ற? வெத்தலை பாக்கு அடிக்கிறதானே கேட்டேன். இந்தா புடி. கொண்டா. ஆளை விடு. என்னடா இது? நம்ம வீட்டு மாதிரி தெரியலையே. இந்த அரிசிக்கார மூட்டு பாட்டி இல்ல, அது வெத்தலை பாக்கு அடிச்சிட்டு இருந்தா காட்டு பாக்கலாம் தூக்கிட்டு ஓடந்துட்டேன். இடிச்சு எடுத்துட்டு போய் கொடுத்துரு பாட்டி. அப்புறம் நான் அந்த தெரு பக்கமா போக முடியாது. இன்னாடி இவன் வீட்டுல கதை எடுத்துட்டு வாடான்னா அரிசிக்கார மூட்டத்தை தூக்கின்னு வந்துக்கிறான். நான் தான் பிடிங்கிட்டு வர சொன்னேன். அந்த கதையை வர சண்டைக்கு வர போறேன். இவனுக்கு என்னதான் பண்ணலாம்? இத முதல்லயே கிட்ட கேட்டிருக்கலாமல்ல. என்னன்னு? என்ன யாரும் மதிக்கிறீங்க? பொம்பளைங்க நீங்களா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிக்கிறீங்க. குப்பை வர இடத்துக்கு அனுப்புறீங்க, வெத்தலை வாக்கு அடிக்கிறத எடுத்துட்டு வர சொல்றீங்க. அவன் தான் கூச்சப்படுறான்ல. இப்படி எல்லாம் பண்ண நடக்கூடிய காரியமா இது? சரி, என்னதான் பண்ணலாம்? நீ தான் சொல்ல. கட்டுறா தாலியான கட்டுறா. இது என்ன ஒரு பெரிய விஷயமா? இதை இன்னாடி பண்ணலாம். மாத்தி மாத்தி பேசணும் கிடக்குது பாரு. இதானே சொல்லுச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், அப்புறம் ஒரு பேச்சு வரக்கூடாதுன்னு. இப்ப என்ன சொல்லுது பாரு. ஆமா, அது வேற இருக்குல்ல. அப்பனா யோசிச்சுதான் சொல்லணும். என்ன மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கலாம்? கண்ணை குழுந்து. இது எச்சி இல்லடி, காதல் தீர்த்தம். இதை சுத்தி ஒரு மதுச்சுவர் எடுத்து கோவில் கட்டி ஓந்தலைமையில கும்பாபிஷேகம் நடத்த போறேன். என்னால ஒரு கோயில் தான் கட்ட முடியும். வர்றேன். இது களை குத்துறதுல காதல் சின்னம். இன்னைக்கு ஓனவே வச்சுக்கிறேன். ராசாத்தி இந்த இது வை. எங்க போன இந்த கிழவனை கூட காணா. விடமாட்டேன் உன்னை. உட்கார உட்காருடா. என்ன பண்ண இம்மா நேரம்?
உன் பேரனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் என்ன கொஞ்சத்துலயா வர்றேன்றான். பாடா வீட்டுக்குன்னா எதுக்கு என்னத்துக்குன்னு 1008 கேள்வி கேட்டு நிக்கிறான். என்ன பாட்டி பிள்ளையெல்லாம் புடிச்சு வச்சு கூட சொல்லிருக்க? இது ஒரு சாங்கியண்டா, இத நீ தான் பண்ணணும். சாங்கியமா? என்னது இது? சந்திரா இங்க வாமா. சந்திரா புடி புடி என்ன சந்திரா உன்னை பார்த்த உடனே ஓடுறான்? பார்த்தா இவ்வளவு வேலை இருக்குன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன். கரும்பு களை கொத்தணும், பருத்திக்கு மருந்து அடிக்கணும், வாழைக்கு தண்ணி பாய்ச்சணும். பாலைக்கு தண்ணி பாய்ச்சறதுலயே இருறா. வந்திருக்கிறாள் ஒருத்தி, அவளுக்கு எப்போ ஒரு வழி சொல்ல போற? திரும்புடா. உன்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தது? சந்திராவுக்கு பல்லு விழுந்தது முளைக்கலையா? முறமாம நீ கீறு விட்டாதான் முளைக்கிறாங்க. இந்த பக்கம் திரும்புடா. திரும்புடா. என்ன அவன் கோணைக்கு தம்பலாம் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காரு உட்காரு நான் உட்காரு. இதுல ஒரு நெல் எடுத்து பல்லு விழுந்த இடத்துல கீறு விடு. கீறு எடுறா எடுறா போய் கீறு. எந்த பல்லு வந்திருக்காமா? கடைசி கடவா பல்லு. நல்லா கைய உள்ள விட்டு கீறு. அவன் தான் வந்துட்டான்ல, பாய தரேன். பாட்டி வாயில கீறிட்ட, என் வாயில கீறி. அவன் வாயில கீறானா என் வாயில கீறான். கைய கொண்டா. மேகம் தரழுது, மேக்க கருக்குது, மின்னல் அடிக்குது பாருங்கடி. தேரி தவழக மேளம் அடிக்குது, இப்ப மழை வர போகுதடி. பூவா பூவா வானம் பொழியணும், பூமி செழிக்கணும் பாடுங்கடி. புஞ்சையும் நஞ்சையும் பொண்ணு விளையணும், ஏழைக வாழணும் வாழ்த்துங்கடி. தந்தன 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 வண்டியில மாமம் பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு. எங்க வீட்டு ராணி வர எல்லாம் வந்து பார்த்துக்குங்க. கட்டிக்க போற பொண்ணு ஒட்டிக்கிட்டா தப்பில்ல செல்ல கண்ணு. தப்புன்னு யாரு சொன்ன? கண்ணன் விட்டு தாளத்தை போடு நல்லா. அட அப்படி போட்டுக்க ஆசைய பார்த்துக்கடு. வண்டியில மாமம் பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு. எங்க வீட்டு ராணி வாரா எல்லாம் வந்து பார்த்துக்குங்க. பட்டணத்தில் படிச்ச பொண்ணு, பாடங்களை முடிச்ச கண்ணு. காதல் என்னும் பாடம் ஒண்ணு கத்து தாடி பக்கத்தில் நின்னு. காதல் என்று படிப்பதில்ல, கத்து தந்து தெரிவதில்ல. வந்து வந்து சேர வாத்தியார தேவையில்லை. மின்னலுக்கு என்ன சேல அத விசிறி போடு கீழே. மாமனின் சொத்துக்களை பத்திரமா வைப்பது எங்கடமே. மன்மத சித்திரத்தை மூடி இங்கு வச்சதுதான் கொடுமை. என்ன கண்ணால் கிளற கையால் அழுற காயம் பண்ணுறியே. வண்டியில மாமம் பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு. எங்க விட்டு ராணி வாரா எல்லாம் வந்து பார்த்துக்குங்க. வண்டியில சலங்க சத்தம் வாங்கிக்கடி ஓதட்டு முத்தம். அக்கம் பக்கம் இந்த சத்தம் கேட்காதம்மா எதுக்கு அச்சம். வண்டியிலே கொடுத்த முத்தம் வாழ்க்கையெல்லாம் இனிக்கும் முத்தம். கட்டிக்கிறவாவே தந்தா என்னத்துக்கு எனக்கு அச்சம். ஓதட்ட வச்சு ஒண்ணு இப்ப அளக்க போறேன் கண்ணே. சொன்னதை கேட்டதுமே அம்மம்மா சொத்துது மனமே. எண்ணிக்க நீ கணக்க வாங்கியத திருப்பி நீ கொடுக்க. நீ ஒன்னா தந்தத பத்தா திருப்பி நிச்சயம் நான் தருவேன்.
கண்ணு எங்க வீட்டு ராணி வாரா எல்லாம் வந்து பார்த்துக்குங்க. கொத்தி வண்டி கட்டிக்கிட்டு கண்ணூரில ஒட்டிக்கிட்டு ராணிக்கு தராசா எங்க மாமே வரார் பார்த்துக்குங்க. ஒட்டிக்க போற பொண்ணு ஒட்டிக்கிட்ட தப்பில்ல செல்ல கண்ணு. தப்புன்னு யாரு சொன்ன கண்ணந்தொட்டு தாளத்தை போடு நல்ல. அட அப்படி போட்டுக்க ஆசைய பார்த்துக்கடு. வண்டியில மாமன் பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு எங்க வீட்டு ராணி வர எல்லாம் வந்து பார்த்துக்குங்க. என்ன தாத்தா அவ்வளவுதானே, வேற ஏதாவது பண்ணணுமா? அவ்வளவுதான்டா, இதுக்கு போய் என்னமோ பெருசா பிகு பண்ணிக்கினிய. சரி வரேன் தாத்தா. வாய கீறிட்டு சும்மா போனா பல்லு முளைக்காது. இந்தா, இத கழுத்துல போட்டுக்க. தாத்தா பல்ல கீறிட்டு நானும் சும்மா போக கூடாது, இத சந்திரா கழுத்துல போட்டுறேன். அவ்வளவு ஆசை இருக்கிற ரூம் குள்ள கூட்டிட்டு போய் போடுறா. ஆமா நீ கூட மாமனுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பக்கத்துல இருந்து கொண்டே கூட கூட்டிட்டு என்ன பாட்டி? போய் பாரு. வண்டியில மாமன் பொண்ணு. எப்படி யோசனை? பரவாயில்ல, நான் கூட என்னமோ நினைச்சேன் உனக்கு வேலை செய்யுது. இத்தனை வயசுக்கு அப்புறமாவது எனக்கு வேலை செய்யுதுன்னு ஒத்துக்கினிய. நான் உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. எங்க ஓடுறீங்க? இதுக்குதான் உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன்? இங்கிலீஷ் புக்கெல்லாம் கொடுத்தா எனக்கு என்ன தெரியும்? திறந்து பாருங்க தெரியும். என்ன வச்சிருக்க அதுல? பாருங்க அண்ணா. அதெல்லாம் வச்சிட்டு இருக்க? பின்ன நீங்க கொடுத்தது இல்லையா? இப்பாவது புரியுதா? என்ன பார்த்து ஏன் பயந்து பயந்து ஓடுறீங்க? பயமா? உன்னை பார்த்து பயந்து போற ஆளா இருந்தா உனக்காக அவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கேன். எனக்காக அவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கேங்கிறீங்க, என்ன அங்க கூட்டு போக மாட்டீங்களா? நீ முதல்ல இந்த வீட்டுக்கு வரும்போது என் பொண்டாட்டியா தான் வரணும். நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் அந்த வீட்டுக்கு போறோம். அங்கதான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. என்ன பத்தி நம்ம கல்யாணத்தை பத்தி ஏகப்பட்ட கனவு கண்டுட்டு இருக்கீங்க போல இருக்கு. பின்ன பொண்ணை கட்டிக்க போறேன் சும்மாவா? அடி 4 நாளைக்கு வரைக்கும் 4 நாளைக்கு வரைக்கும். அண்ணே விடுங்கண்ணே, பெரிய மனுஷன் நீங்க, அவன் சின்ன பையா போட்டு அடிச்சுட்டு பேசுறீங்களே. அடி வாங்குறது நானு. இதை ஏன்டா முதல்லயே சொல்லல? முதலாளி என்னையா மீச பிளேக்கு வந்த மாதிரி இப்படி பதறி ஓடி வர்ற? தெண்டுவாணி ரோட்ல சாரை எதிர்த்து அவனை கெட்ட பேர் வேணும்னு திட்டம் போட்டீங்கல்ல? ஆமா, அத்தனை பேரை போலீஸ்ல மாட்டிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? நம்ம தான் வைக்க சொல்றேன்னு சொல்லி உடனே கொட்டிட்டானுங்க. நீ பாட்டுக்கு மீசை முறுக்கிட்டு வந்துட்ட. நம்ம கிட்ட இருக்கிற நாய்ங்க எல்லாமே தெண்ட சோறுங்க, ஒண்ணு கூட லாய்க்கலடா. அப்பா தண்டை பண்ணி அசிங்கப்பட்டும் திட்டம் போட்டு கடைசியில நம்ம மூஞ்சில நாமளே சேத்த வாரி பூசிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்னையா பண்றது? கவலைப்படாதீங்க முதலாளி, தோல்விதான் வெற்றிக்கே அறிகுறி. இன்னொரு தடவை பேசின உள்ள போனாலும் பரவாயில்ல, கொன்னு விடுவேன். அப்பா இந்த தடவை கோட்டை விட்டீங்க, அடுத்த தடவை பாருங்க அந்த ஆள் வசமா மாற்ற மாதிரி நானே யோசனை பண்ணி பண்றேன். பட்டணத்து வாத்து கோழி வந்ததுடோய் தத்தி தத்தி, எங்க போற பொட்ட கோழி எங்கிட்ட நீ சொல்லி போடி. வெளக்கண்ண மூஞ்சியில ஒழுகுதுடோய் பட வழியுதுடோய், வாடாரி கோழி வந்து புடிச்சு கடோய் தொட்டு வழிச்சு கடோய். பட்டணத்து வாத்து கோழி வந்ததுடோய் தத்தி தத்தி, எங்க போற பொட்ட கோழி எங்கிட்ட நீ சொல்லி போடி. துணிதாரை எங்கைய விட்டு போட்டா, சுங்குடி சேலைய கட்டிக்கிட்டா, மூஞ்சிக்கும் பவுடர ஊட்ட போட்டா, மஞ்சள உரைச்சு அப்பிக்கிட்டா, பாட்டியோட காது கம்மலுடோய் பக்கத்தில் ஓலக்கு தொங்குதுடோய். என்ன இறங்கின முக்குத்திய எங்க வாங்கி இவ மாட்டிக்கிட்டா, குஷ்பு வாட்டம் இவ முன்னிருந்தா குப்பமாவா இப்போ மாறி போட்டா. பட்டணத்து வாக்கு கோழி வந்ததுடோய் தத்தி தத்தி, எங்க போற பொட்ட கோழி எங்கிட்ட நீ சொல்லி போடி. மூஞ்சியில
கோடி எங்க போற பொட்ட கோழி எங்கிட்ட நீ சொல்லி போடி உன்னை பாக்குறதுக்கு இப்ப எப்படி தெரியுமா இருக்கிற? எப்படி இருக்கிற? நம்ம பாட்டி மாதிரியே இருக்கிற. இந்த குடும்பம் தானே வேணாங்கிறது. அந்த புள்ள பண்ண நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது தெரு பசங்களோட சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க முதல்ல அவரை கண்டிச்சு வைங்க. நான் எப்படி கண்டிக்கிறது? ஏன் அவனை கிண்டல் பண்ண சொன்னதே நான் தானே. உங்களோட வேலை தானா? சாம்பார் சூப்பர். சமையல் பண்ணது நானு, பின்ன இருக்காதா? அதான் அசத்தலா இருக்கு. எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்திருக்க. உனக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டாம்? என்ன கொடுக்க போறீங்க? நான் ராத்திரி உங்க வீட்டுக்கு வரேன், வெளியில திண்ணையில படுத்துரு, அப்ப வந்து சொல்றேன். ஏன் இப்ப சொன்னா என்னவா? அத ராத்திரியில தான் சொல்லணும். ஐயோ, நான் வீட்டுக்கு வெளியில வந்து படுக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரி நீ வீட்டுக்கு வெளியில படுத்துருக்க, நான் வரேன்.